விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இருக்கும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓரமாக உட்கார்ந்து விட்டதாக விமர்சித்தார். இடைத்தேர்தல் வெற்றியால் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்று எண்ணலாம். இந்த இடைத்தேர்தல் வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி பாஜக என்றும் அதனுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சாடினார். சாதி என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கிற நிலையில பாஜக இருக்கிறது. ஆனால் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நம்முடைய உரிமைகளை, சமூக நீதியை பறிகொடுத்திருக்கிறது ஒரு கட்சி என்றால் அதுதான் மிகப்பெரிய வேதனையான செய்தியாக மக்களிடம் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பாமக வேட்பாளர் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படுவார் என பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக வழக்கறிஞர் பாலு, ஓரிரு நாளில் பாமக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து தற்பொழுது தீவிர ஆலோசனை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்து வருகிறார்கள். ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள். பாமக போட்டியிட ஆதரவு தெரிவித்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாலு நன்றி தெரிவித்தார்.